Hey guys, welcome back to Just Life Upload. இன்னைக்கு நம்ம சேனலில் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ டர்மக்கோவோட பிக்மெண்டேஷன் ப்ராடக்ட்ஸ்னால் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பிக்மெண்டேஷனுக்கு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்க்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க, ஹைப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. லெட்ஸ் see டுகெதர். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ பேக்கேஜ் பற்றி சொல்லணும்னா ரொம்பவே நல்லாவே அன்பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இந்த லைக் இந்த இதை வந்து இதில் சுற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து ப்ராடக்ட் நல்லாவே மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்கிட்ட 3 ப்ராடக்ட் இருக்குது. இது நான் ஒரு காம்போ மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் கரெக்ஷனோட சீரம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபேஸ் வாஷ். ஸோ இதுவுமே வந்து பிக்மெண்டேஷன் கரெக்ஷன் ஃபேஸ் வாஷ் தான். நெக்ஸ்ட்டு ஆப்வியஸ்லி சன்ஸ்க்ரீன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து 1% ஹைட்ரேஷன் சன்ஸ்க்ரீன் ஆயில் ஃப்ரீ ஜெல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியாசினமேட் இருக்குது, ஜிங்க் பிசிஏன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃப்ராக்ரன்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆயிலி அண்ட் ஆக்னே ப்ரான் ஸ்கின்னுக்காக காமனாக கொடுத்துருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரம் வந்து எப்பவுமே ரொம்பவே நல்லா பேக் பண்ணி கொடுப்பாங்க. இது நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து இது பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாருங்க. ஸோ நல்லா ப்ராப்பராக இது வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்ணாடியில் இது கிளாஸ்லாம் வர்றதுனால அது உடையாமல் இருக்கும். பொதுவாக நான் இது வரைக்கும் வாங்கியிருக்க எல்லாமே வந்து எனக்கு கிளாஸில் தான் வரும். இதுதான் பிளாஸ்டிக்கில் வந்துருக்கு. இது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ இது பம்பிங் மாதிரி போல். ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபேஸ் வாஷை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் கரெக்ஷன் ஃபேஸ் வாஷ், பவர் ஆஃப் 2 ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் இதில் போட்டிருக்க எம்ஆர்பி பார்த்தோன்னா 249 கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக இதில் எப்பவுமே ஆஃபர்ஸ் வரன்றதுனால நான் ஆஃபரில் தான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ 3 ப்ராடக்ட்டுமே சேர்த்து எனக்கு 1000 தான் வந்தது. இது வந்து 8 ml. நம்ம ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டர்மக்கோல டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும். நியாசினமேட் நான் ஆல்ரெடி சீரம் யூஸ் பண்ணியிருக்கேன், சாலிசிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கேன் சீரம். அதுக்கப்புறம் என்னோடய சன்ஸ்க்ரீன் நான் ஆல்மோஸ்ட் 2-3 இயர்ஸாக வந்து டர்மக்கோல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. என்னோடய ஸ்கின் டோனுக்கு எனக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இது செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. ஸோ இது ஒரு ஜெல்லி மாதிரி தான், நல்ல ஜெல் மாதிரி தான் இருக்குது. கையில் போட்டாலும் எங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. யூஸ் பண்ணவும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ண இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓகே, இது வரைக்கும் டர்மக்கோவில் நான் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். மேபி நான் இதோட ரிவ்யூ உங்களுக்கு இந்த ஒரு இது ஃபுல்லாக வந்து இந்த 8 ml ஃபுல்லாக காலியானதுக்கப்புறம் ஐ கேன் கிவ் யூ ஒன் ரிவ்யூ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த மெயின் ப்ராடக்ட்டுக்கு வரலாம். இதுதான் வந்து சீரம். ஸோ இந்த சீரமில் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் கரெக்ஷன் சீரம் தான். இதுலையுமே சேம் இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எப்பவுமே வந்து சீரம் வந்து நான் மார்னிங் ஒரு சீரம் யூஸ் பண்ணுவேன், நைட்டு ஒரு சீரம் யூஸ் பண்ணுவேன். மார்னிங் நம்ம சீரம் யூஸ் பண்ணோன்னா சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டு. நைட் யூஸ் பண்ணுற சீரமுக்கு ஜஸ்ட்டு சீரம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு படுத்துருவேன். ஸோ மார்னிங் வந்து மோஸ்ட்டாக வந்து நான் வந்து நியாசினமேட் யூஸ் பண்ணுவேன். நைட் வந்து 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி சாலிசிக் ஆசிட் யூஸ் பண்ணேன். அது ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான். ஸோ இந்த சீரம் பார்த்தோன்னா 30 ml கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் இதில் வந்து 615 போட்டிருக்கு. இது பம்பிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் உங்களுக்கு ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணி கூட காட்டுறேன். ஓ, இது ஒரு மாதிரி ஓகே, இது ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்குது.
நான் மேக்கப் எதுவும் போடலன்றதுனால டைரெக்டாக நான் ஸ்கின்லேயே அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் எனக்கு சொல்கிற ரிவ்யூ என்னென்னா, சீரம் வந்து நம்ம வந்து டேப் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டேப் பண்ணும்போது அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்த மாதிரி இருக்காது. ஸோ நான் என்ன தான் வந்து டேப் பண்ணாலுமே ஃபைனலாக வந்து ஒரு வாட்டி வந்து க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி நான் அப்ளை பண்ணிப்பேன். அப்போ தான் எனக்கு இன்னமும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நீங்கள் எப்படி சீரம் அப்ளை பண்ணுவீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் யூஸ்வலாக ஃபேஸில் எந்த க்ரீம்ஸ் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அது நெக்குக்குமே யூஸ் பண்ணுவேன். சின்ஸ் நான் இங்கே மைக் போட்டிருக்கிறதுனால நெக்குக்கு இப்போ போட வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா வந்து ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆனதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, ஐ திங்க் 2 ட்ராப் எடுத்தால் போதும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக அதர் சீரம் நமக்கோட சீரமை நான் யூஸ் பண்ணும்போது லைக் அந்த பம்ப் இருக்குன்றதுனால, லைக் அந்த டியூப் இருக்குன்றதுனால டியூப்பில் எடுக்கும்போது குவான்டிட்டி வரும். ஸோ அது நம்மளுக்கு தெரியும். இது மேபி நம்ம 2 ட்ராப் எடுத்தாலும் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியுது. யூஸ்வலாக பார்த்தோன்னா பிக்மெண்டேஷனுக்கு சீரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் இந்த பிக்மெண்டேஷனோட சீரம் யூஸ் பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நியாசினமேட், அதுக்கப்புறம் சாலிசிக் ஆசிட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இதோட ரிவ்யூமே நான் 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் லைக் இதர் 2-3 வீக்ஸ் ஆன் இந்த ஒரு ஃபுல் பாட்டில் காலியானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரிவ்யூ. அண்ட் இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டோனர் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து டேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸே சீரம் தான். ஸோ நீங்கள் இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் நல்லா டேப் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ ஸ்கின்ல அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுவீங்களோ ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சன்ஸ்க்ரீன் மார்னிங்னா மஸ்ட்டு. சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் வெளியே போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் காம்பேக்ட் பவுடர் போடுவீங்க, இல்லை எக்ஸ்ட்ரா மேக்கப் போடுவீங்க, அதுவுமே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ தட்ஸ் அப் டு யூ. ஸோ இதுதான் ப்ராசஸ். கிளன்சிங், டோனர், சீரம், ஃபேஸ் க்ரீம், சன்ஸ்க்ரீன். கிளன்சிங், டோனர், சீரம், ஃபேஸ் க்ரீம், அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன். ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த சீரமோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. இதோட ஸ்மெல்லுமே வந்து அவ்வளோ ஹெவியான ஸ்மெல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. மற்ற சீரம் பார்த்தா கூட சால்சிக் ஆசிட்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஸ்மெல்லியாக இருக்கும். இது அந்த மாதிரி கூட இல்லை. ஸ்மெல் கூட ரொம்ப நல்லா தான் இருக்குது. டக்குனு ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடுது. 2 செகண்ட் கூட ஆகலை நான் அப்ளை பண்ணி. அதுக்குள்ளே என் ஸ்கின்லேயுமே வந்து அப்ளை ஆகிடுச்சு. நீங்களும் டெர்மாக்கோ ப்ராடக்ட் லவராக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து பர்பிள் ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிக்மெண்டேஷன் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுவுமே எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத நீங்கள் வந்து எனக்கு வந்து ரிவ்யூவில் சொல்லலாம். ஐ மீன் கமெண்ட்டில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் இது சன்ஸ்க்ரீன். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியாசினமைடு இருக்குது. ஸோ அதனால் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் சீரம் போடலனாலும் இந்த சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டால் கூட போதும். அட் டைம்ஸ் நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது எனக்கு டைம் இல்லை அப்படின்னும் போது நான் வந்து சீரம்லாம் போட மாட்டேன். ஃபேஸ் க்ரீம் மட்டும் போட்டுட்டு போயிடுவேன். ட்ரெயினில் போகும்போது கூட நான் இந்த சன்ஸ்க்ரீன் அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். சின்ஸ் இதில் நியாசினமைடு இருக்குது அப்படின்றதுனால. ஸோ இதோட எம்எம் பார்த்தீங்கன்னா 50 mm. அண்ட் இது கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் மோஸ்ட்டாக ஆஃபீஸ்க்கு இது தான் எடுத்துகிட்டு போவேன். இன்னொரு இது அந்த 80 ml இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். இது ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பம்ப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் 499 போட்டிருக்கு. ஆனால் நீங்கள் ஆஃபரில் எப்போவுமே நமக்குள்ள ஆஃபர் இருக்கும். பை ஒன் கெட் ஒன் இருக்கும். இல்லைனா வந்து இத்தனை ப்ராடக்ட் 1000 அப்படின்னு இருக்கும். இல்லைனா நீங்கள் 1000க்கு மேலே வாங்கினீங்கன்னா 1000. ஸோ நான் இது எப்படி யூஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு ஃபிங்கரில் நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். அப்ளை பண்ணிவிட்டு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பம்பிங் இருக்கிறதுனால அப்படியே நம்ம வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண வேண்டியது. அப்ளை பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ட்ராவல்லாம் போகும்போது நல்லாவே நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். குட்டியாக இருக்குன்றதுனால.
நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கனாலும் அது உங்களோட நெக்குக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி வெறும் ஐலைனர் அண்ட் லிப்ஸ்டிக் போட்டதுனால அவங்களுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ கைஸ், இதுதான் அன்பாக்சிங் வீடியோ. அண்ட் இது நான் ஒரு 2-3 வீக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் சி ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் டொமேக்கோ பிடிக்கும், இல்லை நீங்களும் டொமேக்கோ தான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பிக்மெண்டேஷனோடது யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர் உங்களுக்கு டொமேக்கோ இல்லை, எனக்கு அதர் பிராண்ட் செட் ஆகும், நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all in the next video.